வணக்கம், வெல்கம் டு ஃபுட் கார் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு நான்வெஜ் ஸ்பெஷல் செட்டிநாடு மட்டன் மசாலா. இந்த செட்டிநாடு மட்டன் மசாலா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு தேங்காய் அரவை ஒன்று ரெடி பண்ணணும். தேங்காயோட ஒரு 3 ஸ்பூன் தேங்காயோட 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மட்டன் வேக வச்சுக்கலாம். குக்கர் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு பல், இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு சத்தை வதங்கினதும் இதில் ஒரு 300 கிராம் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அந்த இதில் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா நிறம் மாதிரி வர வரைக்கும், அதில் உள்ள நீர் சத்தெல்லாம் இறங்குற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பீசஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். நல்லா எல்லா பீசஸ்லேயும் மட்டன்லேயும் இந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகிற லெவலுக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு பிரட்டி விடுங்க. இதில் 1 கப் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம் மட்டனை. மூடி போட்டு ஒரு 4 அல்லது 5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. கறி இலசாக இருந்தால் 4 விசில்லே வெந்துடும். இப்போ இந்த மட்டன் பீசஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். கிரேவியை தனியாக வச்சுக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்குள்ள பொருள் அதில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, இதோட ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, ஒரு 10 to 15 வரைக்கும் சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வாணலியில் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்க பொருட்களை போட்டு தாளிச்சிடலாம். பட்டை, கிராம்பு, இலை, சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதில் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். லேசாக உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் மிளகாத்தூளையும் போட்டுடலாம். உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்து கூட போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லைங்களா மசாலா, அந்த தேங்காய் மசாலாவை இதோட ஆட் பண்ணிடலாம். தேங்காய் மசாலா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. சுருளை நல்லா வதங்கணும். இப்போது நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துடலாம்.
இது கொஞ்சம் அப்படியே நீர் வற்றி வரட்டும். ஏன்னா நம்ம மசாலா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழம்பு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு சீக்கிரம் அடி பிடிச்சிரும் இந்த லிக்விட் வந்து உங்களுக்கு. அதனால் பார்த்து அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மட்டன்லேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் இந்த மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆகும்போது. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு உரப்பெல்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் எனக்கு ஸ்பைஸ் தேவைப்படுது, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது நீரெல்லாம் உறிஞ்சி வற்றுற வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணலாம். நடுவில் பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்திங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு இதை வேக விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் மட்டன்லேருந்து. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை இறக்கிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.